ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 3வது T20 ரிவ்யூ பண்ண போறேன். இங்கிலாந்து இந்த மேட்சை 125 ரன்னால ஜெயிச்சுட்டா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் லெவன்ஸோட ஆரம்பிச்சேன்னா இந்தியா நான் சொன்ன பிளேயிங் லெவன் தான் எடுத்தாரு. எதிர்பார்த்த பிளேயிங் லெவன் தான் எடுத்தா. நான் என்ன சொன்னேன்னா திலக் வர்மா நம்பர் 3, இஷான் கிஷன் நம்பர் 5ன்னு சொன்னேன். ஆனா அவ அப்படி பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். திருப்பியுமே திலக் வர்மா கீழே தான் விளையாடினா. அப்புறமா இங்கிலாந்துன்னு பார்த்தோம்னா நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன், ஜாஸ் பட்லர் நம்பர் 5ல போட்டு வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் இருக்கணும்னு சொன்னேன். ஆனா அவ அப்படி பண்ண மாட்டான்னு எதிர்பார்த்தேன். அவ திருப்பியுமே ஒரு மாற்றமே இல்லாத லெவன் தான் ஃபீல் பண்ணா. இப்ப முதல் இன்னிங்ஸ பார்த்தோம்னா போன மேட்ச் இந்தியா எதனால தோத்தான்னா அந்த ஒரு ஓவர்ல 29 ரன் போச்சு. இங்கிலாந்துக்கு 24 பந்துல 49 ரன் அப்ப தேவைப்பட்டது. அந்த ஒரு ஓவர்னாலதான் இந்தியா அந்த மேட்ச தோத்தா. அதனால அந்த ஓவரை போட்ட போலருமே டிராப் பண்ணிட்டு பயந்துட்டு ஃபீல்டிங் எடுத்தா. நான் ப்ரீவியூல என்ன சொன்னேன், பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு 200 ரன் அடிச்சா அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவர் பிளே போடுறதுக்கு இருக்கணும். நடுவுல 8 ஓவர் ஸ்பின் மாதிரி வச்சிருந்தா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தின்னு சொன்னேன். ஆனா பயந்துட்டு இந்தியா பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்தா. முதல்ல ஹர்ஷ்தீப் சிங் முதல் ஓவர் மெய்டின் போட்டர், நன்னா போட்டர். அதுக்கப்புறமா ஹர்ஷித் ராணா நான் என்ன சொன்னேன், அவர் பவர் பிளேல விக்கெட் எடுக்கலாம், ஆனா ரன் கொடுப்பாருன்னு நான் சொன்னேன். திருப்பியுமே இன்னைக்கு 4 ஓவர்ல 40 ரன் போனர். அப்புறம் வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு 3 ஓவர்ல 35 ரன். அவர் எதனால அரௌண்ட் த விக்கெட் போறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா முன்னாடி லெஃப்ட் ஹேண்டருக்கு அப்படி பண்ணிட்டு இருந்தார், அடி வாங்கிட்டு இருந்தார். இப்ப ரைட் ஹேண்டருக்குமே ஃபில் சால்ட் விளையாடிட்டு இருக்கார். அப்பயுமே வருண் சக்கரவர்த்தி அரௌண்ட் த விக்கெட் போடுறார். இது யாராவது பேசி மாத்த போறாளான்னு எனக்கு தெரியல. ஏன்னா T20 வேர்ல்ட் கப்லயுமே அப்படி பண்ணார், அடி வாங்கினர். IPLலயுமே அப்படி பண்ணார், அடி வாங்கினர். இப்பயுமே அப்படிதான் பண்றார். யாருமே பேசின மாதிரி எனக்கு தெரியல. வேற யாருமே விளையாடவும் முடியாது. ஏன்னா வெளியில இருக்க வாஷிங்டன் சுந்தர் ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னர். ரவி பிஷ்ணோய் போன மேட்ச் தான் 29 ரன் ஒரு ஓவர்ல கொடுத்துட்டார். சோ அவரோட கான்பிடன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. சோ வருண் சக்கரவர்த்தியை தான் விளையாடணும். என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. 111 for 4 ஒரு 12 ஓவர்ல இங்கிலாந்து இருந்தா அங்கேருந்து 200 ரன் இந்தியா கொடுத்துட்டா. ஆனாலுமே இந்தியா இது சேஸ் பண்ண முடியும்னு நான் நம்பினேன். இது நான் அவளா இருந்தேன்னா நான் அவளா இருந்தேன்னா நான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் சொல்லியிருந்திருப்பேன். இந்தியா 200 அடிச்சிருந்தானா டிஃபெண்ட் பண்ணலாம் தான் நான் நினைச்சிருந்திருப்பேன். ஆனா அவ பயந்துட்டு பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா. ஆனாலுமே இங்கிலாந்துக்கு இப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கு. அதை தவிர லூக் கூட அவ விளையாடல. யாருமே அவ்வளவு பெருசா ஒரு த்ரெட் ஜோஃப்ரா ஆர்ச்சரை தவிர இல்லாததுனால இந்தியா சேஸ் பண்ணலான்னு நான் நம்பினேன். ஒரே ஒரு இது இந்தியாவுக்குன்னா பிரின்ஸ் யாதவ கொண்டு வந்தா அவர் இந்த மேட்ச் நல்லா போடுற. அதை தவிர வேற எந்த ஒரு ஒரு பாசிட்டிவும் இல்லை இந்தியாவுக்கு இந்த மேட்ச்ல. அப்புறமா நான் எதிர்பார்த்த மாதிரி முதல் 9 பந்துல 22 ரன் வந்தது. அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி 2 பேருமே அடிச்சுட்டு இருந்தா. ஆனா பவர் பிளேல அலையும் மேல போடணும்னு சொன்னேன். ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஜாஸ் டங் மேல போடுற ஆள் கிடையாது. சோ முதல் 9 பந்துல 22 ரன் 54 for 10 போட்டா அதை பத்தி ஒண்ணுமே சொல்றதுக்கே இல்லை. எல்லாமே ஓசி விக்கெட் அடிக்க பார்த்துட்டு ஓசி விக்கெட் தான். யாருமே மேல போட்டு ஒரு இப்ப சிவம் துபேக்கு ஒரு கார்ட் பிஹைண்ட், சூரியவன்ஷிக்கு ஒரு கார்ட் பிஹைண்ட். ஆனா ரெண்டுமே ஒரு சிவம் துபேக்கு ஒரு பேக் ஆஃப் த லெங்த், வைபவ் சூரியவன்ஷிக்கு ஒரு ஷார்ட்டர் டெலிவரி. சோ யாருமே மேல போட்டு ஒரு போர்டோ கார்ட் பிஹைண்ட் எல்லாம் கொடுக்கல. எல்லாருமே ரொம்ப சுமாரா பவுண்டரி ஃபீல்டர்ஸ்க்கு எல்லாம் விக்கெட் கொடுத்துட்டு இருந்தா. இந்த பேட்டிங் லைனப் ஸ்ட்ரக்சர் நான் முன்னாடியே நான் என்ன சொன்னேன்னா, இந்த டாப் 4 பார்த்தோம்னா அந்த சீமிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் கஷ்டப்படும். வைபவ் சூரியவன்ஷி அப்ரோச்ச மாத்த கூடாது, ஆனா எல்லாத்தையுமே அடிக்க பார்க்க போறார். அபிஷேக் சர்மா டெக்னிக்கலி சவுண்ட், ஆனா எல்லாத்தையுமே அடிக்க பார்க்க போறார். இஷான் கிஷன் ஆரம்பத்துல சீம் விளையாடுறதுக்கு பிடிக்காது. ஸ்ரேயஸ் ஐயருக்குமே ஆரம்பத்துல சீம் விளையாடுறதுக்கு பிடிக்காது. அக்ஷர் பட்டேல் ஸ்பின் ஹிட்டர், அவர் ஃபாஸ்ட் போர்டு ஹிட்டர்லாம் கிடையாது. அவரை போய் நம்பர் 5 இறக்கி விடுறா. சிவம் துபேக்கும் அந்த ஷார்ட் பால் சீம் எல்லாம் பிடிக்காது. ஒரே ஒருத்தர் விளையாடக்கூடிய ஆள்னா திலக் வர்மா. அவர் நம்பர் 3 நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன். நான் இதனால ப்ரீவியூல திலக் வர்மா நம்பர் 3, இஷான் கிஷன் 5 சொல்லியிருந்தேன்னா
பவர் பிளேல பார்த்து விளையாடிருந்தா இங்கிலாந்துக்கு வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. பவர் பிளேக்கு அப்புறமா ஜோஃப்ரா ஆர்ச்சர் விக்கெட் எடுக்கலன்னா வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அதை விட்டுட்டு எல்லாருமே விக்கெட் கொடுத்துட்டு இருக்கா. சோ இப்ப திலக் வர்மா நம்பர் 6, அக்ஷர் பட்டேல் 5, ஹர்ஷித் ராணா சிவம் துபேக்கு முன்னாடி இறக்குறா. சோ இது எனக்கு புரியவே இல்லை. இப்ப அடுத்த மேட்ச் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்ப திலக் வர்மா அவுட் ஆஃப் பொசிஷன், சிவம் துபேயும் அவுட் ஆஃப் பொசிஷன், ஒரு ஓவர் பவுலிங் போட்டார். இப்ப சூர்யான் செக்டே ஒரு பினிஷர், அவர் வச்சிருந்திருக்கா டீம்ல. இப்ப ஒருவேளை என்ன பண்ணலாம்னா, ஒன் ஆஃப் திலக் வர்மா சிவம் துபேயை உக்காத்தி வச்சுட்டு சூர்யான் செக்டே நம்பர் 6ல விளையாடலாம். அந்த ஒரு ஓவர் சூர்யான் செக்டே போடுற மாதிரி. நம்ம சிவம் துபே இன்னும் கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கணும். அவர் நம்பர் 5 பேட்ஸ்மேன் தான். இதனால அக்ஷர் பட்டேல் இறக்கி விட்டாங்க, புரியவே இல்லை. திலக் வர்மா நம்பர் 3ல தான் விளையாட முடியும். ஸோ சிவம் துபே நம்பர் 5, சூர்யான் செக்டே நம்பர் 6னா எல்லாருமே இன் பொசிஷன் விளையாடுற மாதிரி இருக்கும். அதோட பவுலிங் அட்டாக்கை மாற்றவே முடியாது. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர், வெளியில இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர் பிரசீத் கிருஷ்ணா, அவருமே ரன் கொடுக்கிறார். மாத்தணும்னு நான் சொல்லலை, ஆனா இப்ப வெளியில மாத்தவும் முடியாது. ரவி பிஷ்ணோயும் வெளியில இருக்காரு, அவரும் உள்ள வர முடியாது. வாஷிங்டன் சுந்தரும் உள்ள வர முடியாது. சோ இதுதான் போகணும். ஒரே ஒன்னு இது என்ன மாத்தலாம்னா, ஒருத்தரை உக்காத்தி வச்சுட்டு இஷான் கிஷன் நம்பர் 3 விளையாடணும்னா, இஷான் கிஷன் 3, ஸ்ரேயாஸ் ஐயர் 4, சிவம் துபே 5, சூர்யான் செட்கே 6, அதை ஒண்ணுதான் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. எனக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.